யான் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். குரலின் குரல் உலகத் தமிழர்களுக்கான டிஜிட்டல் பேச்சு போட்டிக்கு நீங்க கொடுத்திருக்க ரெஸ்பான்ஸை பார்த்து எங்க என்டையர் டீமுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த போட்டி பத்தின நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இது. இந்த போட்டிய மொத்தம் 3 பிரிவுகளா நடத்துறோங்க. ஜூனியர் கேட்டகரி, சீனியர் கேட்டகரி, பொது பிரிவு. ஜூனியர் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 10லேருந்து 13 வயசு வரலையும் கலந்துக்கலாம். சீனியர் கேட்டகரியில 14லேருந்து 18 வயசு வரலையும் கலந்துக்கலாம். பொது பிரிவுன்ற கேட்டகரியில 19 வயசுலேருந்து 60 வயசு வரலையும் கலந்துக்கலாம். யான் தமிழ் யூடியூப் சேனலுக்கு போய் அதுல பிளேலிஸ்ட்ன்ற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா திருக்குறள் பேச்சு போட்டி, திருக்குறள் வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல இருக்கிற எல்லா வீடியோஸுமே திருக்குறள் தொடர்புடையதுதான். ஒவ்வொரு வீடியோலயும் திருக்குறளை இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இல்ல உதாரணத்தோட விளக்கி சொல்லியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு திருக்குறளை நீங்க இந்த பேச்சு போட்டிக்கு தலைப்பா செலக்ட் பண்ணி குறைஞ்சபட்சம் 3 நிமிஷம் இல்ல அதிகபட்சம் 5 நிமிஷம் வரலையும் பேசி ஹாரிசான்டலா வீடியோ எடுத்து எடிட் பண்ணாம அனுப்பி வைங்க. சரி, எப்படி அனுப்புறது? யான் அறக்கட்டளையோட yawn.live, நீங்க கூகுள்ல yawn.liveன்னு டைப் பண்ணி அந்த வெப்சைட் மூலமா அனுப்பலாம். எப்போ அனுப்பணும்? ஆகஸ்ட் 31 தான் கடைசி நாள். அதுக்குள்ள எப்ப வேணா நீங்க அனுப்பலாம். சரி, இப்போ உங்க சந்தேகங்களுக்கான பதில். இந்த போட்டியில கலந்துக்க கட்டணம் ஏதாவது உண்டான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கிடையாது. குரலின் குரல் டிஜிட்டல் பேச்சு போட்டி யான் அறக்கட்டளை சார்பா நடத்தப்படுது. நம்ம திருக்குறளோட பெருமையை பரப்புறதுக்கும் நம்முடைய தமிழர்களின் திறமைகளுக்கு ஒரு களம் அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் யானோட நோக்கம். அதனால எந்த நுழைவு கட்டணமும் கிடையாது. நீங்க பேசிய அதே கருத்துக்களை தான் நாங்களும் பேசணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதைத்தான் பேசணும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுடைய சொந்த ஸ்கிரிப்டை தயார் செஞ்சு ஒரு குறளையும் அதோட பொருளையும் உங்களோட ஸ்கிரிப்டோட நீங்க பேசி அனுப்பலாம். நாங்களே ஒரு திருக்குறளை செலக்ட் பண்ணி பேசலாமான்னு கேட்டிருக்கீங்க. கூடாது. யான் தமிழ் யூடியூப் சேனல்ல திருக்குறள் பேச்சு போட்டின்னு பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு. அதுல எல்லாமே திருக்குறள் வீடியோஸ் தான். அதுல இருக்க ஏதாவது ஒரு திருக்குறளை நீங்க செலக்ட் பண்ணி பேசலாம். ஒருத்தரே பல வீடியோஸ் அனுப்பலாமான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டியால ஒரு வீடியோ மட்டும் தான் அனுப்பணும். ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தான் கலந்துக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. இல்ல, உங்க வீட்டுல இல்ல உங்க பள்ளியில இருந்து, உங்க கல்லூரியில இருந்து, உங்க ஆபீஸ்ல இருந்து யார் வேணுமானாலும் இந்த போட்டியில கலந்துக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒரு வீடியோ மட்டும்தான். முகம் காட்டாம பேசி அனுப்பலாமான்னு கேட்டிருக்கீங்க. முகம் காட்டாம எப்படி ஒரு பேச்சு போட்டியை நடத்த முடியும்? கண்டிப்பா இல்ல. உங்க முகம் காட்டி தான் நீங்க பேசி அனுப்பணும். வயதுக்கான சான்று அவசியமா இணைக்க வேண்டுமா? ஆமாம். ஏதாவது அரசு வழங்கிய வயதுக்கான சான்று ஏதாவது நீங்க கண்டிப்பா இணைக்கணும். ரிசல்ட் எங்களுக்கு எப்படி தெரியும்? யான் தமிழ் யூடியூப் சேனல்ல போட்டியினுடைய முடிவுகள் வெளியிடப்படும். அந்த தேதி கூடிய விரைவில் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்ல, இந்த போட்டியே உலக தமிழர்களுக்கானது. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் குரலின் குரல் டிஜிட்டல் பேச்சு போட்டியில கலந்துக்கலாம். எங்களால வெப்சைட்ல அப்லோட் பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கவலையே வேணாம். உங்களுக்கு உதவுறதுக்காகவே ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி ஈஸியா வீடியோவை அனுப்பி வைக்கலாம் அப்படின்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்லயோ இல்ல ஹெல்ப்லைன் நம்பருக்கோ கால் பண்ணுங்க. உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம். இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போற எல்லாருக்கும் யான் டீம் உடைய வாழ்த்துக்கள். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால்.